நீங்க செத்தா மட்டுமே இந்த 2 கோயிலுக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி இந்த 2 கோயிலுக்கு உங்களால போகவே முடியாது. முதல்ல பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட வைகுந்தம். இந்த இடம் தான் பெருமாளோட இருப்பிடமா இருக்கு. பூமியில இருந்து கிட்டத்தட்ட 300 கோடி கிலோமீட்டர்ல பிரம்மா வாழ்ற ஒரு பூமி இருக்கு. அந்த பிரம்மாவோட பூமியில இருந்து கிட்டத்தட்ட 250 கோடி கிலோமீட்டருக்கு பக்கத்துல வைகுந்தம் இருக்கு. அங்கதான் பெருமாள் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுதான் வைகுந்தம். சோ நம்ம இறந்த பிறகு போகக்கூடிய ஒரு இடம். இறந்து போன எல்லா சாதாரணமான மனிதர்களையுமே அந்த வைகுந்தத்துக்கு போக முடியாது. அதுக்கு பதிலா விஷ்ணுவை எப்பவுமே நினைச்சுக்கிட்டு விஷ்ணுக்காகவே வாழ்ந்துட்டு ஆளுங்க மட்டும்தான் இந்த வைகுந்தத்துக்கு போக முடியும். இருக்கிற ஆன்மாக்களும் மக்களும் எப்படி இருப்பாங்க, நீல நிறத்துல பெருமாள் மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்காங்க எல்லாத்துக்குமே 4 கைகளும் கிட்டத்தட்ட மனிதர்களோட பல மடங்கு உயரமாகவும் இருப்பாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அழிவற்ற சக்தியும் சாகவரமும் இருக்கும். 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா கைலாயம். இந்த கைலாயம் நம்ம பூமியில் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த கைலாயத்துக்கு இது வரைக்கும் யாருமே போனதில்லை. யாருமே இன்னமும் திரும்ப உயிரோட வந்ததே கிடையாது. அந்த மலையில் ஏற ஏற நம்மளோட வயசு அதிகரிச்சுட்டே போகும். ஸோ அந்த மலையை கால்வாசி கூட நம்மளால் கடக்க முடியாது. அதுக்குள்ளே இறந்து போயிடும். அதே மீறி அந்த மலையோட உச்சிக்கு போனோம்னா அவங்களால திரும்பி வரவே முடியாது. சைனா கவர்மெண்ட் இந்த மலை ஏறதுக்கு தடையே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏற எல்லாருமே இறந்து போயிடுறாங்க, இல்லை காணாமலே போயிடுறாங்க. காரணம் இந்த இடத்துல தான் சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் சொல்லிட்டு சிவனோட ஒட்டுமொத்த குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்க இடமா சொல்லப்படுது. அதாவது சிவனோட வீடு தான் அந்த கைலாயம். இந்த கைலாயத்தை பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர்கள் போகவே முடியாது. அதாவது இறக்கிறதுக்கு முன்னாடி யாருமே போக முடியாது. இறந்தாலும் நல்லவங்க அந்த மாதிரி தான் அங்கே போகவே முடியும். இறக்கிறதுக்கு முன்னாடி போகணும்னா அவங்க பயங்கரமான ஒரு சிவ பக்தர், முனிவர் சித்தர் சொல்லுவாங்க, அவங்களால மட்டுமே கைலாய மலைக்கு உச்சிக்கு போக முடியும்.